அன்புள்ள தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்னென்ன நன்மைகளை செய்ய போகிறது என்பதை பார்த்து விடலாம். உங்கள் தனுசு ராசிக்கு அதிபதி யாரு? குரு பகவான். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உச்ச பலனை அடைகிறார். ஏற்கனவே நாம பேசியிருக்கோம். குரு 8ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். அப்ப குரு ஒரு சுபக்கோள் இல்லையா? அவர் 8ஆம் இடத்துல போய் மறையலாமா? மறையக்கூடாது. அப்ப 8ஆம் இடத்துல போய் உச்சமாகி மறைகிறார். அப்போ தன்னுடைய உடல் நலத்தில் கவனமாய் இருக்க வேண்டும். நல்லா தான் சார் இருக்கேன் அப்படின்னு நீங்க ஒருபோதும் நினைக்கக்கூடாது. போய் மருத்துவ செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதுவரைக்கும் 7 இருந்தாரா, இப்ப 8க்கு வந்துட்டாரா? அப்போ இதுவரைக்கும் இருந்த கால சூழ்நிலை மாறி இப்ப அஷ்டமத்தில் வருகிறார். அப்போ குரு பொருளாதார இழப்பு. குரு பொருளாதார இழப்பு. தனம், பெரிய தனம், லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல நான் போட்டு பிசினஸ் பண்ணணும் சார், எல்லாம் பண்ணணும் சார், மாட்டிட்டேன் சார், மாட்டக்கூடிய சூழ்நிலை வரும். இதுவரைக்கும் நேரா போன தொழில் ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே அவர். கேட்டுங்களா? அப்போ உடல் நலத்திலும் பொருளாதாரத்திலும் நீங்க அக்கறையோடு இருக்கு. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சகோதர சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உறவினர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால வீண் வாக்குவாதங்களில் செய்வதை தவிர்த்து விட வேண்டும். ஏனெனில் வீண் வாதங்கள் விவகாரத்தில் முடியலாம். கோர்ட்டு கேசு, வம்பு, வழக்கு. எதிர்பார்த்த கல்வி கிடைக்காது சாமி. கல்வி மாத்தணும். நாம ஒரு கல்விக்காக போராடணும். என் பையன் படிக்க மாட்டேங்கிறார் சார், சரியா நோடி வேலைக்கு போக மாட்டேங்கிறார் சார், 4 நாளைக்கு வேலைக்கு போறாரு சார், 3 நாளைக்கு போக மாட்டேங்கிறார். இப்படியே இருக்கிற சூழ்நிலை. வேலை பளு அதிகம். ஒரு வேலை செய்யறோம், திருப்தி இருக்காது, செஞ்சுட்டே இருப்போம், திருப்பி செய்வோம். அந்த வேலை கரெக்ட் ஆகுமா? 10 தடவை செஞ்சாலும் உங்களுக்கு கரெக்ட் ஆகாது. அதனால கவனமா இருக்கணும். உங்க சுய ஜாதகத்தை கொஞ்சம் பரிசீலனை பண்ணி பாருங்க. சுய ஜாதகத்துல நல்ல திசைகள் நடந்தாலும் இந்த குரு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் சுமாரான பலன்களையே கொடுப்பார். இதுல மோசமான திசை, நான் சொன்ன மாதிரி முடக்காதிபதி, திரிசூன்யாதிபதி, அவயோகி, இது எல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். அப்ப நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே ஆள் கர்ணநாதன். யோகாதிபதி திசை நடக்கு சார், ஓகே, யோக பலனை கொடுத்து விடுவார். அவயோக திசை நடக்கு சார், அப்ப அவயோகம் என்ன பண்ணுவோம்? அவயோக திசை அவயோக பலனை கொடுத்தே தீரும். அப்ப குருவும் சேர்ந்து கெட்டு, அவயோகம் சேர்ந்து கெட்டு திசை நடத்தினா அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி ஆகும்? கண்டிப்பா பிரச்சனை ஆகுமா இல்லையா? கொஞ்சம் யோசனை பண்ணணுமா இல்லையா? அதனால உங்க சுய ஜாதகத்தை பரிசீலனை செஞ்சுக்க. திதி, யோகம், கரணம், இது எல்லாம் உங்க ஜாதகத்துல எப்படி வேலை செய்யும், உங்க விதியை எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்க வாழ்க்கைய மாத்திக்கலாம். ஏன்னா 8ஆம் இடம் உடல்நிலையை கை வைத்தே தீரும். உடல் உபாதைகள் வந்துடும், மருத்துவ செலவுகள் வந்துடும். திடீர்னு வண்டியில போவோம், நாம நேரத்தான் போவோம், வர்றவங்க நம்ம மேல விட்டுருவோம். அப்ப என்ன ஆகும்? வண்டி அடிபடும், நம்ம அடிபடுவோம், மருத்துவ செலவுகள் வந்துடும். அதனால வண்டி, வாகனம், இந்த சமயத்துல சாமி ஒரு பொருளாதாரத்துக்காக நாம் போய் தங்க நகைகளை அடமானம் வைத்து விடாதீர்கள். அடமானம் வச்சுட்டீங்கன்னா திருப்பறது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இந்த 1 வருட காலம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குரு வழிபாடு செய்யுங்கள், தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள், ராஜயோகமான குருவை வழிபடுங்கள். உங்களுக்கு சிறப்பு வாய்ந்தது. மஞ்சள் வஸ்திரம், முல்லைப்பூ, கொண்டக்கடலை, இவைகளை எல்லாம் வைத்து குருநாளில் வியாழக்கிழமை அல்லது குரு ஹோரை வர நாள்ல இவங்களை வணங்கி வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம், ஏனென்றால் புதிய முயற்சி கைகூடாது. அதனால கொஞ்சம் கவனமா செயல்படும். ஆகவே தனுசு ராசி நேயர்களே, உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் உடல் நிலையில் இருக்க வேண்டும். என்னன்னு இதுதான் ரொம்ப முக்கியம். தேவையில்லாத வண்டி, வாகனம், விபத்து, அதன் மூலம் பொருளாதார நெருக்கீடு. தயவு செய்து அகலக்கால் வைத்து விடாதீர்கள், பணவிரயம் செய்து விடாதீர்கள். பொருளாதாரத்தை கொஞ்சம் பக்குவமாக கையாளுங்கள். இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு 100க்கு 25% தான் நன்மை பயக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. என்ன 8ஆம் இடத்தில் குரு, அதனால ரொம்ப கவனமா இருங்க. எனக்கு பொருளாதாரத்துக்கு கை வைக்கும், தேவையில்லாத வீண் விரையும் பண்ணும். அதனால பணம் கையிருப்பு உங்களுக்கு தேவை அளவுக்கு வச்சுக்கும். வங்கிகளிலும் அதிகமாக பணத்தை டெபாசிட் செய்ய வேண்டாம். தேவைப்படும் போது எடுக்க முடியாது இல்லையா? அதனால உங்களுக்கு தேவைக்கோசரம் கையிருப்பு வச்சுக்க. பொருளாதார சீர்கேடு வரும். அதனால
இந்த குரு பயிற்சியை விட்டுட்டு அடுத்த குரு பயிற்சி நமக்கு கண்டிப்பா நல்லதா நடக்கும். இந்த குரு பயிற்சியை குருவோட அருளாலையும் இறைவனுடைய அருளாலையும் உங்களுக்கு நல்லதே நடக்க வேண்டும் என இறைவனை கேட்டுக்கலாம், குருவையும் கேட்டுக்கலாம். குரு வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பா நோய் நொடிகள் இருந்து கண்டிப்பா காப்பாற்றப்படுவீங்க. இந்த குரு இந்த பயிற்சி உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.